நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. பிரிந்த கார்த்திக் தீபா. கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்கிறது? ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கார்த்திகை தீபம். அதாவது ரம்யா நேரா ரியா இருக்கும் இடத்துக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடந்த விஷயத்தை சொல்லி, எனக்கு எப்படியாவது கார்த்திக்கை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாள். ரியா, நீ கவலையே படாத, தீபாவை எப்படியாவது போட்டு தள்ளிடலாம் என்று ஐடியா கொடுக்கிறாள். மறுபக்கம் அபிராமி வீட்டில் இன்னும் 10 நாளில் கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் என்பதால் அதுவரை அவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். இதனால் கார்த்திக்குடன் ஆனந்தையும் மீனாட்சியுடன் தீபாவையும் படுத்துக்கொள்ள சொல்கின்றனர். அதன் பிறகு மீனாட்சி கார்த்தியிடம் பஞ்சை கொண்டு வந்து, மறுபக்கம் அபிராமி வீட்டில் இன்னும் 10 நாளில் கார்த்திக் தீபாவுக்கு கல்யாணம் என்பதால் அதுவரை அவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். இதனால் கார்த்திக்குடன் ஆனந்தையும் மீனாட்சியுடன் தீபாவையும் படுத்துக்கொள்ளச் சொல்கின்றனர். அதன் பிறகு மீனாட்சி கார்த்தியிடம் பஞ்சை கொண்டு வந்து கொடுக்க, அவன் எதுக்கு என்று கேட்க, வச்சுக்கோங்க உதவும் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறாள். பிறகு தீபாவுக்கும் அவளுக்கும் இடையில் தலையணைகளை அடுக்கி வைக்க, தீபா எதுக்கு இதெல்லாம் என்று கேட்க, மீனாட்சி போக போக புரியும் என்று சொல்கின்றாள். கார்த்திக் பஞ்சை தூக்கி போட்டு விட தீபா தலையணைகளை எடுத்து விடுகிறாள். அதன் பிறகு நடு இரவில் ஆனந்த் குரட்டை சத்தம் தாங்காமல் கார்த்திக் தூக்கத்திலிருந்து எழுந்து, அண்ணி பஞ்சை கொடுத்தது இதுக்குத்தானா என்று புலம்பியபடி பஞ்சை தேடுகிறான். அதேபோல் இங்கே மீனாட்சி தீபாவின் மீது காலை தூக்கி போட அவள் தூக்கம் கலைந்து தூங்க முடியாமல் தவிக்கின்றாள். இதனால் தீபா வெளியே வர, கார்த்திக் நின்று கொண்டிருந்த தீபாவை பார்த்ததும், தூங்கலையா என்று கேட்க, உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதனால்தான் வெளியில வந்தேன் என்று சொல்கிறாள். அதேபோல் இங்கே மீனாட்சி தீபாவின் மீது காலை தூக்கி போட அவள் தூக்கம் கலைந்து தூங்க முடியாமல் தவிக்கிறாள். இதனால் தீபா வெளியே வர, கார்த்திக் நின்று கொண்டிருந்த தீபாவை பார்த்ததும், தூங்கலையா என்று கேட்க, உங்களை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் வெளியில வந்தேன் என்று சொல்கிறாள். பிறகு உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்க, கார்த்திக் எனக்கு குல்பி வேண்டும் என்று சொல்ல, தீபா உடனே கொண்டு வந்து தாரேன் என்று வேகமாக சென்று ரம்யாவுக்கு போன் போட்டு குல்பி வாங்கிவிட்டு வந்து கொடுக்கும்படி உதவி கேட்கிறாள். ரம்யாவும் அதை கொண்டு வந்து கொடுக்க, தீபா நானே உங்களுக்காக வெளியில போய் வாங்கிட்டு வந்தேன் என்று பொய் சொல்லி கார்த்திக்கிடம் கொடுக்க, அதை வாங்கி கொள்ளும் கார்த்திக் சொன்னதை நான் நம்பிவிட்டேன், ரம்யா கார் வந்து போனதை நானும் கவனிச்சேன் என்று சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ரம்யா வீட்டு காலிங் பெல் அடிக்க அவள் கதவை திறக்க, சேகர் அங்கு நிற்பதை பார்த்து சாக்காகிறாள். உன்னைத்தான் வெளியூர் போக சொல்லி பணம் கொடுத்தேனே, போகலையா என்று கேட்க, அவன் அந்த பணத்தையெல்லாம் சூதாட்டத்தில் கோட்டை விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் பணம் தாங்க என்று கேட்கிறான். ரம்யா வேறு வழியின்றி கொஞ்சம் பணத்தை கொடுத்து, ஒழுங்கு மரியாதையா வெளியூர் ஓடிப்போய்விடு என்று திட்டி அனுப்புகிறாள். இதை ரம்யாவின் அப்பா பார்த்து விடுகிறார். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்ய